சிவபெருமானின் அருளை பெற்ற அடியார்களைப் போல அவரது நெற்றிக்கண்ணில் உதித்த முருகப்பெருமானுடைய அருளை பெற்றவர்களும் நிறைய பேர்கள் உண்டு. அவற்றில் குறிப்பிடத் தகுந்தவர்கள் குருமுனி என்று அழைக்கப்படுகின்ற அகத்தியர் முருகப்பெருமானிடம் தமிழையும் தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் இலக்கணத்தையும் கற்றுக்கொண்டார் என்ற ஒரு செய்தி உள்ளது. அகத்தியருக்கு அடுத்து ஔவையார் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று ஔவைக்கு அறிவுறுத்திய முருகப்பெருமான். அவருக்கு அடுத்ததாக ஆதிசங்கரர் திருச்செந்தூரிலே காசநோய் வந்தபொழுது முருகப்பெருமானுடைய அருளால் ஆதிசங்கரருக்கு காசநோய் நீங்கப்பட்டது. அதே திருச்செந்தூரிலே 5 வயது வரை பேசாமல் இருந்த குமரகுருபரருக்கு பேச்சை கொடுத்த இடம் திருச்செந்தூர். அந்த குமரகுருபரர் தந்தது கந்தர் கலிவெண்பா. அதே போன்று பாம்பன் சுவாமிகள், பாம்பன் சுவாமிகளுக்கு வேலே வந்து அவருக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை செய்ததாக செய்தியும் உண்டு. இதை போன்று பல அடியார்கள் முருகனுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள். முருகனுடைய அருளை பெறுவதற்கு முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது முருகனுடைய நாமங்களை உச்சரிக்கின்ற முறைகள், முருகனுக்குரிய பாடல்களை பாடுகின்ற முறைகள். திருமுருகாற்றுப்படை எழுதிய நக்கீர தேவனாரும் முருகனுடைய அருளை பெற்றவர்தான். அப்படி முருகனுடைய அருளை பெற்றவரில் மிக மிக முக்கியமானவர் யார் என்றால் அருணகிரிநாதர். அந்த அருணகிரிநாதர் முதலாக முத்தை தரு பத்தி திருநகை என்ற பாடலோடு தமிழிலே தடம் பதிக்கிறார். அதுவரையில் ஒரு தொழுநோயாளியாக தன் வாழ்வை முடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருவண்ணாமலை கோபுரத்தின் மீது ஏறி கீழே விழுந்த அருணகிரிநாதரை தாங்கி கொண்டவர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் அருளால் அவருக்கு தமிழ் கிடைத்தது. அவருக்கு கிடைத்த தமிழால் நமக்கு திருப்புகழ் கிடைத்தது. திருப்புகழ் மட்டுமல்ல, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, மயில் விருத்தம், சேவல் விருத்தம், வேல் விருத்தம் போன்ற பல பாடல்கள் தமிழுக்கு அருட்கொடையாக அருணகிரிநாதர் என்ற கருவியின் மூலமாக முருகப்பெருமான் நம் தமிழுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தமிழ் என்பது சிவபெருமான் தொடங்கி முருகப்பெருமான் மூலமாக வளர்ந்து இன்றைய காலம் வரை உயிரோட்டமாக இருக்கிறதென்றால் அது இறைவனால் படைக்கப்பட்ட மொழி தமிழ் என்பதினால். உலகிலே எத்தனையோ மொழிகள் தோன்றி இருக்கின்றன, எத்தனையோ மொழிகள் காணாமல் போயிருக்கின்றன. ஆனால் பல ஆயிரம் ஆண்டு காலமாக, பன்னெடுங்காலமாக இந்த தமிழ் மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மொழி அல்ல, இது இறைவனால் உருவாக்கப்பட்ட மொழி. மற்ற எவருக்கும் இல்லாத ஒரு பெரிய வரம் அருணகிரிநாதருக்கு கிடைத்ததென்றால், முருகனுடைய தோள் மேலே கிளியாக அமர்ந்து கொண்டு முருகன் கந்தர் அனுபூதியை பாட பாட அதை திரும்ப சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல முருகன் பாடிய அந்த கந்தர் அனுபூதியை இவர் பாடி இந்த மண்ணுலகில் தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி என்பது 51 பாடல்களை கொண்டது. அதிலே முதல் பாடல் ஆடும் பரிவேல் அணி சேவலென என்று முதலிலே ஒரு வரி தொடங்கும். அதிலே ஆடும் பரிவேல், ஆடும் என்ற வார்த்தைக்குள் ஓங்காரத்தினுடைய மொத்த வடிவமே அதற்குள் அடங்கியிருக்கிறது. ஆ என்பது அகரம், அகரத்தினுடைய நெடில் ஆவாக இருக்கிறது. அதுக்கடுத்து டூ என்ற எழுத்து. இந்த டூ என்பதை பிரித்தால் இட்கூட்டல் ஊ என்று பிரியும். ஊ என்பது உகரமாக திரிந்து வருகிறது. அடுத்து இம். இந்த ஆடும் என்பதிலே அகரமும் உகரமும் மகரமும் சேர்ந்திருப்பதை நாம் அறியலாம். சேக்கிழாருக்கு எப்படி உலகலாம் என்று தொடங்கி சிவபெருமான் கொடுத்தாரோ, திருமுருகாற்றுப்படையை உலகம் ஓப்ப பலநேர்பு திரிதரு என்று எப்படி தொடங்கினாரோ, அப்படி அதே போன்று கம்பரும் உலகம் யாவையும் தாமுல வாக்களும் என்று உலகத்தை முதலாக வைத்து தொடங்கினாரோ, இப்படி தொடங்கப்பட்ட நூல்களெல்லாம் இந்த மண்ணுலகம் இருக்கின்ற கால வரை இந்த மனிதர்களிடையே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் இவையெல்லாம் இறைவனால் அடியெடுத்து கொடுக்கப்பட்ட பாடல்கள் என்பதினால் என்றைக்கும் இந்த உலகில் உயிரோட்டமாக இருந்து கொண்டிருக்கும்.
இதனுடைய அந்த கந்தர் அனுபூதியினுடைய முதல் பாடலின் முதல் வரியாக இருக்கக்கூடிய ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். அதாவது ஆடுகின்ற மயிலையும் வேலையும் பாடுகின்ற வேலையை எனக்கு முழுவதுமாக கொடுப்பாய், பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். தேடும் கயமா முகனை அடுத்த வரியில் சொல்கிறார். தேடும் கயமா முகனை. நெற்றிக்கண்ணிலிருந்து முருகப்பெருமான் வந்ததின் நோக்கமே தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்த, தேவர்களுக்கு தீங்கிழைத்த அசுரர்களை, தாரகாசுரன், சூரபத்மன் போன்ற அசுரர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த மண்ணுலகிற்கு வந்தார். சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து. தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே என்று சொல்கிறார். அந்த கடைசி வரி யானை சகோதரனே என்று சொல்கிறார். விநாயக பெருமானுடைய சகோதரனே என்று சொல்லி முடிக்கிறார். இதற்குள்ளே இந்த பாடலுக்குள் கந்த புராணத்தை கொண்டு வந்து நுழைக்கிறார். தேடும் கயமா முகனை. அருணகிரிநாதர் பாடல்களில் பார்க்கின்ற பொழுது திருமாலை புகழ்ந்து பாடுவார், காளியை பாடுவார், விநாயகரை பாடுவார், மற்ற எல்லா தெய்வங்களையும் பாடுகின்ற அளவிற்கு மிக புலமை வாய்ந்தவராக அருணகிரிநாதர் இருக்கிறார். ஆனால் எந்த பாடலை பாடினாலும் கடைசியில் கந்தவேலிடம் வந்துதான் அதை முடிப்பார். அப்படித்தான் கந்தர் அனுபூதியினுடைய இந்த முதல் பாடலை பாடியிருக்கிறார். இந்த பாடல் மூலமாக அவர் தன்னுடைய தனித்தமிழ் நடையை, தனித்தமிழினுடைய அந்த ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கடுத்து பார்த்தால் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழி. இது கந்தரந்தாதியிலே இருக்கக்கூடிய ஒரு பாடல். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில், மால்பட்டு அழிந்தது பூங்கொடியா தென்கடம்பின் பூங்கொடியா மனம். அதாவது செயல்பட்டு அழிந்தது என்று சொன்னால் திருச்செந்தூரிலே இருக்கக்கூடிய வயல்கள் எல்லாம், அங்கே இருக்கக்கூடிய நெற்கதிர்கள் எல்லாம் வளர்ந்து நிற்கிறது. அந்த வளர்ந்து நிற்கக்கூடிய அந்த நெற்கதிர்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த வயலிலே இருக்கக்கூடிய நீரிலே விளையாடக்கூடிய விரால் மீன்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று துள்ளி குதித்து கொண்டு அந்த நெல்மணி எல்லாம் உதிர்த்து நீரிலே விழுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஒரு துன்பத்தில் கூட ஒரு இன்ப காட்சியை கொண்டு வந்து அருணகிரிநாதர் நமக்கு கொடுக்கிறார். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழி, மால்பட்டு அழிந்தது தேங்கடம்பின் பூங்கடியார் மனம். அதாவது முருகனுக்கு சூட்டப்படுகின்ற மாலைகள் திருச்செந்தூரிலே கடம்ப மலர்கள். பெண்களெல்லாம் தங்களுடைய கூந்தலுக்கு பூ வேண்டும் என்று அந்த கடம்ப வனத்திற்குள் செல்கிறார்கள். கடம்ப வனத்திலே பூக்கள் எல்லாம் இல்லை. எல்லா பூக்களுமே முருகப்பெருமானுடைய கழுத்திலே மாலையாக மாறிவிட்ட காரணத்தினால் மால்பட்டு அழிந்தது தேங்கடம்பின் பூங்கொடியார் மனம். அதாவது பெண்களுடைய மனமெல்லாம் பூவில்லாமல் வாடி போனதாக அருணகிரிநாதர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது புறனும் வெற்பும். அதாவது முருகனுடைய வேல்பட்டு அழிந்தது. வேலை என்று சொன்னால் கடல். கடலுக்குள்ளே போய் சூரன் ஒளிந்து கொண்ட காரணத்தினால் அந்த கடலை வற்றச் செய்து அந்த சூரனை கொன்றதாக அருணகிரிநாதர் நமக்கு இங்கே சொல்கிறார். இன்னொரு அசுரன் கிரௌஞ்ச மலையாக போய் மாறி போன போது தன்னுடைய வேலை எரிந்து அந்த கிரௌஞ்ச மலையை இரண்டாக பிளந்து அந்த அசுரனை அழித்து விடுகிறார். வெற்பும் மலையும் சூரனையும் அழித்ததாக அந்த வரியிலே நமக்கு சொல்கிறார். அவன் கால்பட்டு அழிந்தது. பிரம்மன் தன் தலையில் எழுதிய அந்த கையெழுத்து அவன் கால்பட்டு அழிந்தது. இங்கு அயன் எழுதிய கையெழுத்தே என்று இங்கு அருணகிரிநாதர் நமக்கு குறிப்பிடுகிறார். ஒருவனுக்கு பிறக்கின்ற பொழுதே அவன் செய்த கர்ம வினைகளின் பொருட்டு பிரம்மன் அவனுடைய தலையெழுத்தை, அதாவது இந்த பூ உலகிலே அவன் எப்படி வாழ வேண்டும், எங்கு வாழ வேண்டும், எங்கு பிறக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே தீர்மானித்துதான் ஒரு தாயின் கருவறைக்குள் இங்கே நமக்கு பிரம்மன் அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அருணகிரிநாதனுடைய தலையெழுத்தே முருகனுடைய கால்பட்டு அழிந்தது என்று அருணகிரிநாதர் நமக்கு சொல்கிறார். ஆக நம்முடைய கர்ம வினைகள் தீர வேண்டும் என்றார். நாம் வாழ்வில் செய்த தீவினைகளை எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றார். தீவினைகள் எல்லாம் எரிக்கப்பட வேண்டும் என்றார். முருகனுடைய நாமங்களை உச்சரித்தல். அருணகிரிநாதர் தந்த திருப்புகழ் பாடல்கள், அந்த திருப்புகழ் பாடல்கள் அனைத்துமே முருகனால் சரிபார்க்கப்பட்டு அது அருணகிரிநாதர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. கந்தபுராணத்தை எப்படி கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதுவதற்கு முருகப்பெருமான் உறுதுணையாக இருந்து
அந்த நூலை உருவாக்கி கொடுத்தாரோ அப்படி திருப்புகழையும் கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி போன்ற தமிழுக்குரிய சிறப்பான நூல்களை எல்லாம் அருணகிரிநாதர் என்ற ஒரு மனிதர் மூலமாக, ஒரு மகானின் மூலமாக நமக்கு இந்த மண்ணுலகில் கொடுத்திருக்கிறார். ஆக நாம் கிடைக்கின்ற நேரங்களில், கிடைக்கின்ற தருணங்களில் ஏதாவது 1-2 திருப்புகழையாவது நாம் படித்து அதனுடைய பொருளை உணர்வோமானால் முருகப்பெருமானுடைய அருளானது நமக்கு என்றைக்கும் கிடைக்கும். முருகனுடைய திருவருள் கிடைக்க நாம் ஓதி உணர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.